ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போ மாந்தத்துக்கான மருந்து. மாந்தம்னா குழந்தைங்களுக்கு ஏற்படும் இது ஒரு நோய். மாந்தம்னா அந்த குழந்தைங்க கையை பிடிச்சி பார்த்தீங்கன்னா, கையை பிடிச்சி மேல் பாகத்தை அப்படி லேசாக தடவிட்டு மோந்து பார்த்தோம்னா ஒரு கெட்ட வாடை வரும். அந்த குழந்தைங்க வாந்தி ஒவ்வாமையாகிட்டு இருக்கும், வயிற்றோட்டம் போயிட்டுருக்கும், குழந்தைங்க சாப்பிடாது. எந்த ஒரு மருத்துவம் செஞ்சாலும் அந்த குழந்தைக்கு நல்லாகாது. இந்த மாந்தம் வர காரணம் என்னன்னு யாருக்கும் சில பேருக்கு தெரியாது. அது ஏன் தெரியாதுன்னா அதை யாருமே சொல்கிறது கிடையாது. மாந்தம் வர்றதுக்கான காரணம் குழந்தைகள் பிறந்த குழந்தைகளை தாய்மார்கள் குளிக்காமல் பால் கொடுக்குறாங்க. இந்த பால் கொடுக்கறதால வர அந்த பால் கொச்சைன்னு சொல்லுவோம். மேலே உள்ள நாள் கொடுத்த பால் கொச்சை மறுநாள் அந்த சட்டையில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒவ்வாமை ஆகிடும். இந்த ஒவ்வாமையாலையும் இந்த பால் கொச்சை ஏற்படும். சிலர் குடும்பமாக இருந்துட்டு கணவன் மனைவியாக இருந்துட்டு குளிக்காமல் போய் பால் கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு இந்த மாந்தம் ஏற்படும். அது அவ்வளோ சீக்கிரம் நல்லாகாது. அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக வாந்தியும் வயிற்றோட்டமும் அதிகமாகி அந்த குழந்தை தேர்றதே ரொம்ப கஷ்டம். எத்தனை மருத்துவம் செஞ்சாலும் எந்த நேரமும் ஒவ்வாமையாக இருந்துக்கிட்டே இருக்கும், பால் குடிக்காது, எந்த ஒரு உணவையும் எடுக்காது. இந்த மாந்தம் வரத்துக்கான காரணம் 2 தான். அது ஒன்று தாய் கொடுக்குற அந்த தாய்ப்பாலில் தான் வரும். அந்த தாய்ப்பால் சுத்தம் இல்லாமல் குளிக்காமல் இருந்த தாய்கள் கொடுக்கறதால இந்த மாந்தம் வரும். இது மட்டுமில்லாது ஒரு குழந்தைக்கு வந்த மாந்தம் மறு குழந்தைக்கு வரும். ஏன்னா குழந்தைக்கு போய் மருத்துவம் செஞ்சுட்டு எதிர்க்க வரும்போது அடுத்த குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க. அந்த குழந்தைக்கு அந்த வாசம் பட்டுருச்சுனாலே சீர் அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. சீர் அடிச்சிருச்சுன்னா இதுதான் காரணம். சீர்ன்றதை மாந்தன்னு மாற்றி சொல்லுவோம். சீர் அடிக்குதுன்னா அந்த கணவன் மனைவியாக இருந்தவங்க அதோட போய் பால் கொடுக்கறது பெரிய தவறு. கண்டிப்பாக அவங்க குளிச்சுட்டு தான் பால் கொடுக்கணும் குழந்தைக்கு. இந்த தவறை செஞ்சால் குழந்தை உயிருக்கே சேதமாயிடும். இந்த தவறை யாரும் செய்யாதீங்க. கண்டிப்பாக பெண்கள் சுத்தமாக இருந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுங்க. சுத்தம் இல்லாமல் இருந்தால் கொடுக்காதீங்க. குழந்தை அழுதாலும் பரவாயில்லை, குளிச்சுட்டு கண்டிப்பாக பால் கொடுத்தீங்கன்னா இந்த மாந்தமான நோய் வராது. சிலர் இதை பற்றி கவலைப்படாமல் கொடுத்துட்டு ரொம்ப அவதிப்படுவாங்க. எத்தனையோ இடத்துல போய் மந்திரிப்பாங்க, என்னென்னமோ செய்வாங்க, சரியாகாது. அதற்கு ஆன மருத்துவம் இந்த கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை நம்ம அரைச்சி இந்த கருவேப்பிலையோட சேர்த்து கசகசா சேர்க்கணும். இந்த கசகசாவையும் சேர்க்கும் பொழுது அந்த மாந்தமானது குறையும். அதோடு சேர்த்து ஓமம், இந்த ஓமமும் சேர்த்து 3ஐயும் ஒன்றாக கலந்த கலவையோடு சேர்ந்து தேன் கலந்து கொடுக்க அந்த மாந்தமான நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா மாந்தம் பிடிச்ச குழந்தைங்க அந்த சீரடித்த குழந்தைன்னு சொல்லுவோம். சீரடிச்சிட்டாலே குழந்தைங்களை கையை நீங்கள் மோந்து பார்த்தா தெரிஞ்சிடும். கையில் மேல் பாகத்தை அப்படி தடவிட்டு மோந்தோம்னா வாசம் துர்நாற்றமாகவும் நமக்கே வாந்தி வர அளவுக்கு அந்த வாசம் இருக்கும். அப்போது அந்த குழந்தையினுடைய உடல் முழுவதும் அந்த வாடை இருக்கிறதால, அந்த நாற்றம் இருக்கிறதால குழந்தை கண்டிப்பாக பால் குடிக்காது. இது கிராமப்புறங்கள் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக யாரும் அடுத்தவங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்லாமல் இருந்திருந்தாலோ இது தெரியாமல் இருந்தாலும் இது இப்போ தெரிஞ்சுக்கிங்க. நல்லா சுத்தமாக இருந்து தான் பால் கொடுக்கணும். இல்லைனா அந்த குழந்தை தேராது. அந்த குழந்தை எவ்வளோ நாள் ஆனாலும் வாந்தி எடுத்துட்டு வயிற்றோட்டம் ஆகிக்கொண்டே தான் இருக்கும். அது எப்போ குணமாகுதுன்னு சொல்லவே முடியாது. அந்த உடலில் உள்ள நாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக போனாதான் அது நல்லாகும். ஆனால் இந்த மருத்துவத்தை செஞ்சோம்னா அந்த குழந்தை சீக்கிரம் குணமடையும். 3 நாட்கள்லே குணமடையும். கண்டிப்பாக இந்த ஒரு குணமடைகிற மருத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். நோய் வராமல் இருக்கிற தடுப்பு முறையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். குளிக்காமல் தயவு செய்து எந்த குழந்தைக்கும் பால் கொடுக்காதீங்க. அப்படியே நீங்கள் தாய்ப்பால் கொடுத்தா தவறு நடந்துடும். அதனால் தாய்ப்பால் கொடுக்கும்போது சுத்தமாக இருக்கணும். ஏன் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாங்க பெண்கள்னா, மேலில் உள்ள கிருமிகள் எல்லாமே அழிந்து போகும். அந்த வேர்வை வாடை மாறிடும். உடம்புல உள்ள வேர்வை வாடையோட நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடாது. நம்ம உடல் உபாதைகள் அனைத்தும் குழந்தைக்கு தான் போய் சேரும். நம்ம உடம்புல உள்ள அழுக்குகள் பால் வழியாக போச்சுன்னா குழந்தையினுடைய பால் விஷமாக மாறி குழந்தை இறக்க நேரிடும். அதனால் கண்டிப்பாக சுத்தமாக இருந்து பாலை கொடுங்க.
பால் கொடுக்கும்போது பாசத்தோடு கொடுக்கணும் போது நம்ம சுத்தமாக இருந்தால் தான் பாசத்தோடு குடிக்கும் குழந்தையும். நான் சுத்தம் தான் எல்லாமே காப்பாற்றும், சுத்தம் தான் சுகாதாரம் தரும், சுத்தம் இல்லாத உணவு எந்த உணவாக இருந்தாலும் அது உபாதையைத்தான் தரும், அது நோயைத்தான் உண்டாக்கும், இது மோசமான நோயாக மாறும். இந்த நோய் மாறின குழந்தைங்க தேராது, எந்த நேரமும் அழுது கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எத்தனை மருத்துவமனைக்கு போனாலும் அழுக நிற்காது. இதற்கான மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். இதை முதல்ல ஓமத்தை எடுத்து வறுக்கணும். ஓமத்தை வறுத்தா தான் அதனுடைய முழு பலன் கிடைக்கும். இந்த ஓமத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொண்டா போதும். ஏன்னா குறைந்தது 5 கிராம் அளவுக்கு அந்த ஓமத்தை எடுத்துக்கொள்ளணும். அது அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை நம்ம அதை தனியாக அரைச்சி எடுத்துக்கிறணும். கருவேப்பிலை ஒரு 5 கிராம் அளவுக்கு போதுமானது. இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தேன் சேர்த்து கொள்ளணும். ஏன் ஓமத்தை வறுக்கணும்னா அந்த ஓமம் வறுத்தா தான் அந்த குழந்தைக்கு உடலில் உள்ள அந்த துர்நாற்றம் போகும். அந்த துர்நாற்றம் போகிறதுக்கு இந்த ஓமத்தை கொஞ்சம் வறுத்து எடுத்து அது படுக்கையில் தூவிடணும். குழந்தை படுத்திருக்கிற படுக்கையிலையும் தூவிடணும், உள்ளுக்கும் கொடுக்கணும். அப்போ இந்த மாந்தமானது குறைய ஆரம்பிச்சிடும். மாந்தம் குறையாம அந்த சீரடிச்சது குழந்தைக்கு சீரடிச்சதுனாலே அந்த குழந்தை தேராது. சீரடித்த குழந்தைக்கு இதை கொடுத்தோம்னா அந்த நோய் கட்டுப்பட்டு குழந்தை மறுபடியும் பழைய நிலைக்கு நல்ல பால் சாப்பிட்டு நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கும். இந்த வறுத்த ஓமத்தை படுக்கையில் போட்டு அது மேலே படுக்க வச்சிங்கன்னா சூடோடு இருக்கக்கூடாது, நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் படுக்க போடணும். நம்ம எல்லாமே ஆர்வ கோளாறில் சூடோடு போட்டு பிள்ளையத்துக்கு போட்டுறக்கூடாது, முதுகெல்லாம் வெந்து போயிடும். ஏன்னா சொல்லிட்டாரு சூடோடன்னு இல்லை, ஆற வைக்கணும்னு சொல்லலையா, சூடோடன்னு தூக்கி போட்டுருவாங்க நம்ம ஆர்வம். ஆனால் அந்த மாதிரி தயவுசெய்து செய்யாதீங்க. நல்லா ஆற வச்சு கையை வச்சு தொட்டு பாருங்கள் படுக்கையில் போட்ட ஓமத்தை. படுக்கையில் 50 கிராம் ஓமம் வரைக்கும் போடலாம், தப்பு கிடையாது. அந்த ஓமத்தை தூவி விட்டுட்டு அது மேலே குழந்தை படுத்திருந்தா அந்த மாந்தம் தானாக குறையும். உடலில் உள்ள வாடைகள் அந்த துர்நாற்றம் தானாக மாறும். இதை ஒரு கலவையாக இந்த கருவேப்பிலை சேர்ந்த கசகசா ஓமத்தை மட்டும் வறுக்கணும். கசகசாவை வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதோடு சேர்ந்த தேன் கலவையை அரை ஸ்பூன் அளவுக்கு அந்த குழந்தைக்கு 3 வேளையும் கொடுக்க அந்த மாந்தம் நல்லாயி அந்த மறுநாள் அந்த குழந்தை நல்லபடியாக துள்ளி விளையாடும், நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மருந்தை கண்டிப்பாக செய்யணும். நம்ம வீட்டில் மின் விசிறி அதான் காற்றாடிகள் இருக்கும். அந்த காற்றாடியில் கீழே உள்ள இந்த டேபிள் ஃபேன் சொல்லுவோம், அந்த டேபிள் ஃபேனுக்கு முன்னாடி வேப்ப இலையை கட்டி தொங்க விடணும். வேப்ப இலையை நம்ம தொங்க விட்டு இந்த வேப்ப இலை மேலே காற்று பட்டு அந்த குழந்தை மேலே காற்று படப்பட அந்த குழந்தைக்குள்ள மாந்தம் கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஏன்னா அந்த நாளில் போய் ஒரு பெரியவர் இருக்காரு, அவர் கீழே நீங்கள் மந்திரிச்சிட்டு வாங்கணுவாங்க. எப்படி மந்திரிக்கிறோம்? நம்ம அந்த குழந்தை முகத்தில் 108 முறை இந்த வீசிக்கிட்டே இருந்தோம்னா அதனுடைய முழு சுவாசமும் வேப்பலையினுடைய வாசம் போய் அந்த குழந்தைக்கு எல்லா சுவாசங்களும் வேப்பலையினுடைய வாசனை போய் அந்த உள்ள மாந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதனால தான் அந்த நாளில் மந்திரிச்சாங்க. இன்னைக்கு மந்திரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, ஆள் இருந்தாலும் நம்புறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா வேப்பலையை மந்திரிச்சாங்களாம் நோய் போயிடுச்சான்னு சொல்லுவாங்க. மந்திரிக்க வேணாம், வேப்ப மரத்தை அடியில் இருந்தாலே நோய் போயிடும். அந்த வேப்ப மரத்தை மந்திரிச்சாங்கன்னா அவங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தாங்க. அவங்க இந்த குழந்தை நல்லாகணுன்ற எண்ணத்தில் 108 முறை சுழட்ட அந்த வேப்பலையின் உள்ள காற்று அந்த பிள்ளையினுடைய தலையிலையும் முகத்திலையும் லேசாக படும்படி தடவி எடுப்பாங்க. தடவி எடுக்கும் பொழுது உடல் முழுவதும் வேப்பங்காற்று உள்ளே சென்று அந்த சுவாச குழாய்கள் சுத்தமாகி மாந்தம் தானாக வெளியாகும். இது 3 நாட்களுக்குள் நல்லாயிடும். ஒரு நாள் செஞ்சாலே போதும். மின்விசிறி முன்னாடி வேப்பலையை வரிசையாக கட்டி தொங்க விட்டு காற்றை இழுத்து வீட்டுக்குள்ளே விட்டாலே வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லா நோயும் போயிடும். இதை யாரும் செய்யறது கிடையாது. வேப்ப மரத்து அடியில் படுக்க முடியலன்னா வீட்டுக்கு வெளியில் வேப்ப மரம் இருக்கும், காற்றாடியை ஜன்னலுக்கு நேராக வச்சு காற்றை இழுத்து வீட்டுக்குள்ளே விட்டால் வேப்பங்காற்று வீட்டுக்குள்ளே இருக்கிற கிருமிகள் வெளியாகி நல்ல காற்றுகள் கிடைச்சி அதுவே அந்த மாந்த நோயை சரி பண்ணும். குழந்தைகள் இருக்கிற வீட்டில் தினந்தோறும் வேப்பலையை ஏன் வாசலில் கட்டுறாங்க? வாசலில் கட்டினா வீட்டுக்குள்ள எந்த ஒரு அசுத்தமான காற்றுக்களும் வராது. அந்த வேப்ப இலையினுடைய வாசம் போக குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாந்தத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து.
இது மருந்து மட்டுமல்ல, அந்த குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு அரிய மருந்து. இந்த வேப்பலையை நம்ம சுழற்றுறோம், மந்திரிக்கிறோம், அது தவறான கருத்து கிடையாது. அந்த சுவாசத்தை மாற்றும் வித்தை அது. சுவாசத்தை மாற்ற மாற்ற குழந்தை நல்லா மாறும். இதை அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா 108 முறை சுழட்டி பாருங்க, நீங்களே அந்த குழந்தைக்கு நல்லா இருந்த நீங்க கண்டுக்கிறலாம். நீங்களே அதை உங்களுடைய குழந்தைக்கு நல்லா இருந்த நீங்களே பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அது யார் செஞ்சாலும் தவறு இல்லை. நல்லா குளிச்சுட்டு சுத்தமாக இருந்து தெய்வ நம்பிக்கையோட இந்த வேப்பலையை சுழற்றி பாருங்க, அந்த குழந்தையினுடைய மூச்சு குழாயில் உள்ள அந்த மாந்தமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த மாந்தத்துக்கான மருந்து இந்த கருவேப்பிலை, கசகசா இது சேர்ந்த ஓமம் வறுத்தது. இது பார்க்கும்போது அதை நம்மளே சாப்பிட்றலாம். குழந்தைக்கு எங்கே கொடுக்க போகிறோன்ற அளவில் இருக்குது. நம்ம சாப்பிட்டா உடல் ஆரோக்கியம் அதிகம். வேர்வை நாற்றம் இருக்காது நம்ம உடம்புல. வேர்வை துர்நாற்றம் வீசுது பாருங்க, அவங்க இதை கண்டிப்பாக சாப்பிடணும். துர்நாற்றம் அவங்க மேலே கத்தால வாடை அடிக்கும். யாருமே கிட்ட வர மாட்டாங்க. பொண்ணு கட்டினா பொண்ணு பிரிஞ்சு போயிடும். அவங்களுக்கு இது முக்கியமான மருந்து. ஏன் பொண்ணு வேணான்ட்ட, அந்த பொண்ணு மேலே எனக்கு கத்தால வாடை அடிக்குதுன்னு மாப்பிள்ளை வேணான்ருவான். இல்லை மாப்பிள்ளை மேலே கத்தால வாடை அடிக்குது, அந்த நாற்றம் வீசுது, துர்நாற்றம் வீசுதுன்னு பொண்ணு வேணான்றோம். அதனால் இதை சாப்பிட்டாங்கன்னா அந்த வேர்வை வாடையே மாறிடும். நறுமணம் வீசும் உடலாக மாறிவிடும். அந்த ஓமமானது உள்ள வேர்வைகளை களைஞ்சி கற்றாழை வாடையை வெளியேற்றிவிடும். இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவங்களும் இதை சாப்பிடலாம். தாய்மார்கள் அதிகமாக உடலில் உள்ள வேர்வை வாடை உள்ள பெண்களாக இருந்தால் இதை சாப்பிட்டு குழந்தைக்கு பால் கொடுக்க, பால் வழியாக இந்த மருந்து போய் சென்று குழந்தைக்கு வரும் நோயை முதல்லையே காப்பாற்றக்கூடிய தன்மை இந்த மருந்துக்கு உண்டு. இது மாந்தம் வந்த குழந்தைக்கு கொடுத்தால் ஒரு நாள்லேயே குணமாகும். பக்கத்து வீட்டில் மாந்தமாக இருந்த குழந்தை இருந்தால் நம்ம வீட்டில் இதை செஞ்சு நம்ம குழந்தைக்கு வராமல் தடுக்கலாம். தாய்மார்கள் சாப்பிட்டு அதை அவங்க குழந்தைக்கு கொடுத்தா அவங்க குழந்தைக்கு வராது. மாந்தம் வந்த குழந்தையை எந்தெந்த வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்களோ அத்தனை வீட்டில் இருக்கிற குழந்தைக்கும் மாந்தம் பிடித்து கொள்ளும். மாந்தம் என்றால் எதிர் சீர் என்று சொல்வார்கள். அந்த குழந்தையினுடைய நோய் அந்த குழந்தைக்கு போய் சேர்ந்து அந்த குழந்தையும் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கும். இந்த குழந்தை அந்த வீட்டில் போய் வாந்தி எடுத்தாலே அந்த குழந்தைக்கு அதே போல் நோய் தொற்றிக்கொள்ளும். இது ஒரு மோசமான ஒரு நோய். இந்த நோயிலிருந்து விடுபடணும்னா அவங்க கண்டிப்பாக அந்த மாந்தத்தை வரவிடாமல் செய்யணும்னா கண்டிப்பாக குளிக்கணும், சுத்தமாக இருக்கணும். ஆடைகளை துவைச்சி நல்ல ஒரு துணியை கட்டிட்டு தான் அவங்க நல்ல புத்தாடைகளை அணிந்திருந்தா ரொம்ப நல்லது. கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொன்னாங்கன்னா அது இதுக்காகத்தான். கசக்காமல் எதையும் நம்ம சுத்தம் பண்ணாமல் அழுக்கு துணியோடு இருந்தோம்னா அறிவு இழந்து போவோம். அறிவு இழப்பது மட்டுமல்ல, நோய்க்கு அடிமையாகும். நோய் வந்தாலே அந்த வீட்டில் உள்ள செல்வங்கள் ஓடிவிடும். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஒரு நோய் வந்தால் போதும் நீ பிச்சைக்காரனாய் ஆகிவிடுவாய்ன்னு அன்னைக்கே எழுதி வச்சிருக்காங்க. அது அன்னைக்கு யாருக்கும் தெரியல, அது இன்னைக்கு தான் தெரியுது. ஒரு நோய் வந்தா 10 லட்சம் வருது செலவு, 20 லட்சம் வருதுன்றாங்க. சுத்தமாக இருந்தா சுத்தம் சோறு போடுன்னு சொன்னாங்க. சுத்தம் சுகத்தையும் தரும். சுத்தமாக இருக்க இருக்க நம் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். குழந்தைகள் நல்லா வளரணும்னா சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக தரைகளை பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் மலம் கழித்து விட்டால் கண்டிப்பாக உடனடியாக அந்த மலத்தை கழுவி விட வேண்டும். குழந்தையும் கழுவ வேண்டும். குழந்தையை கண்டிப்பாக சுத்தமாக வைத்து இந்த மாந்தத்திலிருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள். இப்பொழுது உள்ள நோயில் தலைவலி மோசமாக இருக்குது. இன்னைக்கு வெயில் அதிகமாக இருக்குது. இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதால தலையில் உள்ள வேர்வை வேர்த்து திருப்பி தலைக்குள்ளேயே இறங்கி அவங்களுக்கு தலைவலி வந்துடுது. கண்கள் வீங்கிடுது. கண்ணுக்கு மேலே அதிக வீக்கமாகும். அவங்க தலைவலி தாங்க முடியாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் தலையில் அதிக அளவு நீர் இருக்கிறதால அதிக அளவு சூடு தலையில் தான் ஏறி நிற்கும். உட்காரும்போது ஆசன வாய்க்கு போகும். தலையில இருந்து உடம்புக்கு கீழே இறங்கக்கூடியது அந்த சூடு. இந்த சூடு மாறி கீழே மேலேயும் போகிறதால தான் நமக்கு அதிக அளவு உடம்பு சூடாயிருது. தலைவலி வந்துடுது எனக்கு அப்படின்றாங்க. அந்த தலைவலியில் நீர் கம்மல் தலைவலி. அது பார்க்கும்போதே பார்வை மங்கலாக இருக்கும். ஏன் பார்வை மங்கலாச்சு? பார்வையெல்லாம் நல்லா தான் இருக்கும். தலைக்கு மேலே அந்த நெத்தியில் பார்த்தீங்கன்னா நீர் உள்ளே நின்று தலைக்குள்ளே ஊற்றின தண்ணி அப்படியே இறங்கி நின்று கண் மேலே அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கும்போதே ஒரு மங்கலான பார்வை இருக்கும். இந்த பார்வை இருக்கிறவங்க கண்டிப்பாக தலைவலி அதிகமாக இருக்கும். அவங்க போனதுமே ஒரு காப்பியை சாப்பிடுவாங்க அல்லது போய் வேறு ஏதாவது மாத்திரை எடுத்துக்கிடுவாங்க. இந்த முறை எடுத்துக்கிட்டு அல்லது பொத்தி படுத்துருவாங்க.
அதிக அளவுக்கு அவங்களால படிக்க முடியாது. ஏன் படிக்க முடியாதுன்னா, அந்த படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கண்ணில் வந்து அந்த நீர் வந்து ஏறிக்கிறோம். நீர் ஏறிச்சுன்னா படிக்க முடியாது, தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்தால் படிப்பு கட்டுரும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த நீர் கோர்வை வருது. இதற்கு காரணம் தலைக்கு எண்ணெய் தேய்க்காதால. தினந்தோறும் அவங்க தலையில் எண்ணெய் தேய்ச்சிருந்தாங்கன்னா அந்த நீர் கோர்வை ஏற்படாது. இப்போ யாருமே எண்ணெய் தேய்க்கிறது இல்லை. புதிய புதிய அளவு இந்த தலைக்கு போடுற பசைகளை போடுறாங்க, அந்த ஷாம்புன்றதை போட்டு குளிக்கிறாங்க. அது தலையில் உள்ள துவாரத்தை அதிக அளவு விரிவாக்கிடுது. விரிவாக்கும் போது என்ன, தலையில் ஊற்றுற தண்ணி அனைத்தும் தலைக்குள்ளேயே நின்றுடுது. உடல் முழுவதும் கவசம் போடணும்னா கண்டிப்பாக அந்த தேங்காய் எண்ணெயை உடல் முழுவதும் தேய்ச்சி வந்தால் உடம்புல எந்த ஒரு நோயும் வராது. இந்த பனியும் வெயிலும் வந்து அந்த எண்ணெய் படாத இடத்துல படும்பொழுது அது கண்டிப்பாக அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு உபாதையை உண்டு பண்ணி அவங்களுக்கு அதிக அளவு நோயை உண்டு பண்ணும். அது இறக்கும் அளவுக்கும் போகுது. அதனால தான் அந்த தேங்காய் எண்ணெயை உடல் முழுவதும் தேய்க்க சொல்கிறேன். குளித்து முடிஞ்சு உடம்பை துவட்டினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து தேங்காய் எண்ணெயை தேய்ங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு கழித்து நீங்கள் பவுட்ரு போடுங்க, முகத்தில் எதுவும் போடுங்க. அந்த தேங்காய் எண்ணெய் உடலுக்குள்ளே போயிடும், வெளியில் இருக்காது. ஆனால் அது உடல் கவசமாகும். இந்த உடல் கவசத்தை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கூடிரும். தலையில் நீர் கோர்க்காது, உடம்புல நீர் குறையும், எதிர்ப்பு சக்தி கூடிரும். எந்த வெயிலையும் தாங்கக்கூடிய சக்தி நமக்கு வந்துடும். எவ்வளவு குளிராக இருந்தாலும் அந்த குளிரில் போய் தாங்கக்கூடிய சக்தி நமக்கு வந்துடும். அது இல்லாமல் நாங்கள் எப்பயுமே தேங்காய் எண்ணெய் தேய்க்க மாட்டோம்னா, நீங்கள் வெயில் அதிகமாக இருக்கிற ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீர் கடுப்பு வந்துடும். யூரின் போகும்போது உங்களால் போக முடியாது, சிறுநீர் கழிக்க முடியாது. சிலர் வந்து முழிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா கண்ணில் வந்து அதிக அளவு அந்த ஒளியினுடைய தாக்கம் ஆகி கண் சுருங்கி போயிருக்கும். இந்த குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்கள பாருங்கள், கண் பெரிதா அழகா. ஏன்னா அந்த குளிர்ச்சியால் அந்த மாதிரி இருக்குது. வெயிலில் போயிட்டு வந்தவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் தாக்கி இருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெயை தேய்ச்சோம்னா அந்த அளவு தாக்காது. இந்த தேங்காய் எண்ணெயை தேய்க்கும் போது 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் 200 மில்லி அளவுக்கு விளக்கெண்ணெய் தேய்ச்சி இந்த வெயிலில் நீங்கள் தேய்ச்சி வந்தீங்கன்னா இந்த அக்னி நட்சத்திரத்துக்கு இருந்து தப்பிக்கலாம். அக்னி நட்சத்திரம் பாறையே உருக வைக்கும். நம்ம மூளையை உருக வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அந்த அளவுக்கு வெயிலினுடைய கொடுமை இருக்குது. அதனால் கண்டிப்பாக எண்ணெய் தேய்க்கணும். எண்ணெய் தேய்ச்சா தான் தலையில் நீர் கோர்க்காது. நீர் கோர்க்கலைன்னா தலைவலி வராது. தலைவலியினுடைய நீர் கோர்வையை வெளியேற்றக்கூடியது இந்த நாக்கடுகு. இந்த நாக்கடுகுன்னு சொல்லுவோம். இது ஒரு துர்நாற்றம் மாதிரி வீசும். இந்த கடுகுனுடைய இது கடுகுன்னு பார்த்தீங்கன்னா கடுகு மாதிரியே இருக்கும். உள்ள இந்த இலை வந்து பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். லேசாக கையில் ஒட்டுறா மாதிரி இருக்கும். கையில் தொட்டிங்கன்னா இந்த நாக்கடுகு. இந்த நாக்கடுகு இலையை கொஞ்சம் அளவுக்கு எடுத்துக்கிறணும். அதுக்கடுத்து இந்த சுடக்கு தக்காளின்னு சொல்லுவோம். இது ஏன் சுடக்கு தக்காளின்னு என்று சொல்லணும்னா, பசங்க எல்லாரும் விளையாடும் போது சொடக்கு போட்டு உடைப்பாங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது சின்னதாக இருக்கிறதால ரொம்ப சின்னதாக இருக்குது. இது வந்து ஊசி போல் கீழாமனை பார்த்து தொங்கும். இதை வந்து டொக்குன்னு தட்டினோம்னா உடையும். இதுக்காண்டி தான் இதை சொடக்கு தக்காளின்னுவாங்க. இதனுடைய இலையை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம நீர், தலையில் உள்ள நீராக இருக்கட்டும், எங்கே உள்ள நீராக இருக்கட்டும், இது வந்து வெளியேற்றக்கூடியது. இதோடு சேர்ந்து சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கும்பொழுது இது வந்து காந்தலை உண்டு பண்ணும், எரிச்சலை உண்டு பண்ணும். இதை உள்ளுக்கு சாப்பிட்டோம்னாலும் எரியும், வெளியில் தேய்ச்சாலும் எரியும். இந்த நாக்கடுகு வந்து ஒரு சாதாரணமாக இருக்கிறத விட லேசான ஒரு வாடை இருக்கும். வாடைன்னா ஒரு வாசனை. அந்த வாசனை சிலருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அது தலைவலியை கண்டிப்பாக கண்டிக்கும். இதோடு சேர்த்து கேழ்வரகு மாவு, கேழ்வரகாக இல்லாமல் மாவாக கொண்டு வந்திருக்கோம். இந்த கேழ்வரகுன்னு சொல்கிற இந்த ராகியினுடைய மாவு. ஏன் இந்த கேழ்வரகு சேர்க்குறோம்னா, இந்த கேழ்வரகானது சாப்பிட்டோம்னா உடலுக்குள்ளே இருக்கிற நீர் எடுக்கும். மேலே போட்டால் உள்ளுக்குள்ளே இருக்கிற வெளியில் வந்து அந்த நீரை எடுக்கக்கூடியது. இந்த சின்ன வெங்காயத்தை சேர்க்கணும். சின்ன வெங்காயத்தை ஏன் சேர்க்குறோம்னா, அதனுடைய காரத்தன்மை வந்து உள்ளே இருக்கிற வலி எடுக்கக்கூடியது. சின்ன வெங்காயத்தை கண்ணில் புழிஞ்சா கண்ணில் இருக்கிற நீர் எடுக்கும். தோல் மேலே தடவணும்னா தோலுக்குள்ளே இருக்கிற நீரை வெளியே எடுக்கக்கூடியது. இந்த கேழ்வரகு மாவை இதோடு சேர்க்கும்போது உள்ளே இருக்கிற நீர் அனைத்தையும் வெளியே கொண்டு வரும். சொடக்கு தக்காளியானது எந்த இடத்துல வீக்கம் இருக்கோ அந்த இடத்துல அரைச்சி போட்டோம்னா அந்த இடத்துல உள்ள நீரை வெளியே கொண்டு வரும். வலியையும் உடனே வெளியேற்றும். இந்த தலைவலி தாங்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நாக்கடுகுனுடைய இலைகளை அரைச்சி சேர்த்துருக்கோம். அதற்கான மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். இந்த மருத்துவத்தில் வந்து கண்டிப்பாக சிறிதளவு தண்ணி சேர்க்கணும். அது லேசாக வெதுவெதுப்பாக காஞ்ச தண்ணியாக இருக்கலாம்.
பச்சை தண்ணியே போடணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் குளிர்ச்சி அதிகமான இருக்கிற நேரம் அதை போட்டோம்னா இன்னும் கூடுதலாக வலி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால சிறிதளவு காய்ந்த சுடு தண்ணீர், அது வெந்நீரை வந்து நம்ம இதோட கலந்து கலவையாக்கி நெத்தியில வந்து 10 போடணும். 10னா நெத்தி முழுவதும் இதை அரைச்சி தடவிட்டோம்னா பசை போல பிடிச்சிக்கிறோம். ஒரு 5 அல்லது 7 நிமிடத்திற்குள்ள அந்த பசையானது இழுக்க ஆரம்பிச்சிடும். கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த நீர் மங்களை வந்து வெளியெடுக்க ஆரம்பிச்சிடும். நீர் மங்களை வெளியே எடுக்க எடுக்க தலைவலி குறைய ஆரம்பிக்கும். குறைந்தது ஒரு 15 நிமிஷத்துல தலைவலி சரியாயிடும். சீக்கிரம் வாடக்கூடியது, ஒடிச்சு வச்சுதான் சீக்கிரம் வாடிடும். ஏன்னா இது வந்து அந்த நீர், அதிக நீர் இதுக்கு தேவை. இந்த நீர் தேவைக்கு நம்ம உடம்புல இருக்கிற நீரை கொடுக்குறோம். இதை நெத்தியில நீங்க தடவிட்டு வந்தீங்கன்னா 1 நாள் அல்லது 2 நாள் தடவுனா போதும். சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பா வேண்டாம். வெங்காயத்தினுடைய எரிச்சல் அவங்களால தாங்க முடியாது. பெரியவங்க போட்டுக்குங்க. 15 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க இதை போட்டால் அவங்களுக்கு தெரியும் நமக்கு நெத்தியில் பாரம் இருக்குதுன்னு. இந்த நீர் கம்மலால் காய்ச்சல் ஏற்படும். தலைவலி வந்துருச்சுன்னா காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் ஏன் வந்துச்சுன்னா அந்த கண்ணுக்கு மேலே இருக்கிற நீர் வெளியாகிற வரைக்கும் அந்த காய்ச்சல் அவங்களுக்கு குறையவே குறையாது. அதுக்காண்டி என்ன பண்ணுறோம், ஆவி பிடிச்சி அந்த நீரை வெளியேற்றணும். ஆவி பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லைன்னா இந்த முறையை பயன்படுத்தலாம். தலைவலியில் எத்தனையோ வகை இருக்குது. தலைவலியில் 172 வகை தலைவலி இருக்குது. ஆனால் இந்த நீர் கோர்வைக்கான தலைவலிக்கான மருத்துவம் தான் இது. நீர் கோர்வைனா அதிக அளவு தலையில் வேர்த்து அந்த வேர்வை தலைக்குள்ளே இறங்கினதாலையும், தலைக்கு குளித்து தலையை நல்லா துவட்டாமல் தலையில் உள்ள நீர் அப்படியே இறங்கினதாலையும் இந்த தலைவலி வரும். இந்த நாக்கடுகானது குறைந்தது ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்குங்க. சொடக்கு தக்காளி ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க. சின்ன வெங்காயம் 2 போதுமானது. இது 3த்தையும் அரைச்சி கேழ்வரகு மாவு தேவைக்கு ஏற்ப. நெத்தி வந்து சிலருக்கு முடியே இருக்காது, வழுக்கு மண்டையாக இருக்கும், தலையெல்லாம் நீர் கோர்வை, தலை முழுவதும் தடவலாம். ஒரு அரை மணி நேரம் பொறுத்து திருப்பி குளிச்சிட போகிறீங்க. அதனால் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. நெத்தியில் எதுவும் பொத்து போயிடும்னு பயப்பட வேண்டியதில்லை. கேழ்வரகு மாவு போட்டோம்னா அது வந்து இழுக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால் நெற்றியில் உள்ள வேர்வைகளை உள்ளே இருந்து நீர் கோர்வையை இழுக்கும். நீர் கோர்வை இழுக்க இழுக்க தலைவலி குறையும். இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தி தலைவலியில் இருந்து விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.